கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட 11 பேருக்கு 3 நாட்கள் போலீஸ் காவல் கொடுக்கப்பட்டுள்ளது. 3 நாட்கள் காவலில் விசாரிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். 3 நாட்கள் காவலில் விசாரிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு, விவரம் என்ன சொல்லுங்க? கள்ளக்குறிச்சி விஷசாராயம் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட முக்கிய நபர்களாக இருக்கக்கூடிய 11 நபர்களை 6 நாட்கள் காவல் கேட்டு சிபிசிஐடி போலீசார் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கில் தற்போது அவர்கள் 11 நபர்களையும் 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றமானது அனுமதி அளித்திருக்கிறது. இன்றிலிருந்து புதன்கிழமை மாலை வரை அவர்களை போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்து கொள்ளலாம் என்ற உத்தரவை கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. குறிப்பா மெத்தனாலை சப்ளை செய்த மாதேஷ், விஷசாராயத்தை விற்பனை செய்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ், அவரது மனைவி விஜயா, ஜோசப் ராஜ், ஹரிமுத்து, சின்னதுரை, கதிரவன், சிவகுமார், சாகுலா மீது கண்ணன் உள்ளிட்ட 11 நபர்களை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை செய்வதற்காக நீதிமன்றம் அனுமதியானது வழங்கியிருக்கிறது. இந்த கள்ளச்சாராயம் விஷசாராய விவகாரத்தில் இதுவரை 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து இருக்கிறார்கள். இந்த வழக்கானது சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டு முக்கிய நபராகக்கூடிய மாதேஷ், கண்ணுக்குட்டி உள்ளிட்ட 21 நபர்களை கைது செய்திருந்தார்கள். கைது செய்யப்பட்டவர்களிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையாக வைத்து விஷசாராயம் உள்ளிட்ட பொருட்களையும் அளித்தார்கள். இதுல தான் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த 11 நபர்களை 6 நாட்கள் காவல் எடுத்து விசாரணை செய்வதற்காக நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்த நிலையில தற்போது 3 நாட்கள் இவர்களை விசாரணை செய்து கொள்ளலாம் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இந்த 11 நபர்களை சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர்கள் தரக்கூடிய தகவலின் அடிப்படையில் அடுத்த கட்ட கைது நடவடிக்கைகள் பாயலாம் என்றும் சிபிசிஐடி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள்.